இப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலைன்னு சொல்றோம். நேற்றுக்கு நம்ம என்ன பார்த்தோம்னு சொன்னா, சசிகலா மேடம் வந்து 2-3 நாளா ஆப்சென்ட் ஆயிட்டு. அது எனக்கு தெரியாது அவங்க ஏன் ஆப்சென்ட் ஆனாங்க தெரியுமா மேடம்? ஹலோ, நேற்றுக்கு என்ன பார்த்தோம் சொல்ல முடியுமா? ஹலோ, வீடியோவில் வாங்கம்மா. வீடியோவில் வாங்க. இப்படி மறைஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. 6 மணி மீட்டிங் கம்பல்சரி வீடியோவில் வந்துருங்க. நாம ஏன் போய் மறைஞ்சிட்டு போனேன்? என்ன போன வழி டிராவலிங்கா? என்னம்மா இந்த வெயில் இந்த கட்டிக்கிட்டு எங்கம்மா? வேற ஆர் யூ கோயிங்? போன வழி பாருங்க, பாவமா இருக்குது. இந்த வெயில் எங்கம்மா போயிட்டு இருக்கீங்க? ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு இருக்கேன். உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? ஆமாங்க. போன வழிக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சா? இன்னும் ஒரு ஆச்சரியம் பாரு. அது என்னம்மா, அது எதனாலம்மா உடம்புக்கு சரியில்லாம போகுது? ரைட், ஓகே. நேற்றுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? யார் சொல்றது? மகாவும் செல்வராஜானதும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. 3 வழி காட்ட நான் ஆட்டோவில் வரேன் சாருங்க. அப்படி சசிகலா மேடத்துக்கு காட்ட நான் இப்பதான் சார் ஜிஎஸ்டி பில்லுக்காக போய் தொலைஞ்சிட்டு இருக்கிறேன். இப்படி இருந்தா நம்ம எப்படி இந்த பிசினஸ்ல யாருக்கு சொல்லிக் கொடுக்குறது? யாருக்கு 2 பேர் தான் கத்திட்டு இருக்கிறாங்கன்னு தெரியாது. பர்ஃபெக்டா செல்வராஜன் மகாலட்சுமியும் கத்திட்டு இருக்காங்க. வழக்கம் போல அவங்க 2 பேர்த்தையும் சொல்ல வேண்டியது வேற வழிகள். நீ கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டியது அவங்க சொல்லிட்டு. வெல்கம் மகா, நீங்க சொல்லுங்க. வாட் இஸ் எஸ்டர்டே? சசி மேடம், நீங்க ஏபிளா அனேபிளா? சசிலா மேடம், ஆர் யூ ஏபிள் ஆர் அனேபிள்? சொல்லுங்க சார். நீங்க வந்து உள்ள இருக்கிறீங்களா இல்ல உள்ளயா வெளியிலயா? இல்ல உள்ளதான் இருக்கேன். போய் வருது. போன வழி உடம்புக்கு சரியில்லாம கூட வந்து டாக்டர் கிட்ட போய் ஊசி கூட குத்திக்கிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா வீடியோல வந்துட்டு இருக்கு. ஆனா நீங்க உள்ள இருந்துட்டு வீடியோல வர மாட்டீங்களா? என்ன மேட்ச்? சீக்கிரம் வாங்க. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். மகா என்னாச்சுன்னு தெரியல. மகாவும் ஜெயந்தி எல்லாரோட சேர்ந்து இப்படி பண்ண. சரி சிவராஜன், நீங்க சொல்லுங்க. நேற்று நம்ம என்ன படிச்சோம்னா? சார் வணக்கம் சார். குட் ஆஃப்டர்நூன் சார். நேற்று வந்து விச் இஸ் த பெஸ்ட் ஒர்க், அதாவது எது சிறந்த ஒர்க், அதாவது ஸ்மார்ட் ஒர்க்கா இந்த ஹார்ட் ஒர்க்கா அப்படிங்கிறத பத்தி பார்க்க சார். நம்ம அந்த ஸ்மார்ட் ஒர்க் வந்து நம்ம தனியா பிரிச்சு பார்க்கணும். அதாவது SMART மூணு தனியா பிரிச்சு பார்க்கும்போது என்ன வருதுன்னு கேட்டாக்கா, எஸ் வந்து ஸ்பெசிபிக், நம்ம குறிப்பிட்ட ஒரு ஒர்க்ல வந்து நம்ம தனித்தன்மையோடு தெரியுது, ஸ்பெசிபிக்கா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அந்த எம் ஃபார் மெஷரபிள், அளவிடுதல். அடுத்தது ஏ ஃபார் அட்டைனபிள், அடையக்கூடிய. அட்டைனபிள். ஆர் ஃபார் ரியாலிட்டி, உண்மைத்தன்மை, அதாவது யதார்த்தம். வெரி நைஸ். அந்த டி ஃபார் டைம்லி, கால நிர்ணயம். இந்த மூணு பிரிச்சு பார்க்கும்போது ஸ்மார்ட் ஒர்க் வந்து பெஸ்ட் தெரிஞ்சது. வெரி நைஸ், சூப்பர். நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க அவருக்கு, சிவராஜனுக்கு. தென் மகா ப்ளீஸ் கம் ஆன். எஸ் சார். நேத்து நம்ம பார்த்தது வந்து சேம் சார் சொன்ன மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஒர்க் எப்படி பண்றது. ஹார்ட் ஒர்க் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், எப்படி ஸ்மார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்ட்டு. ஒரு கோல்னு ஒன்று வச்சிட்டோம்னா அதை ஹார்ட் ஒர்க்காலையும் ஸ்மார்ட் ஒர்க்காலையும் பண்ணலாம். ஹார்ட் ஒர்க் தெரியும், ஸ்மார்ட் ஒர்க் எப்படி பண்றது, அந்த ஸ்மார்ட்லயே நமக்கு வந்து அதுக்கான விளக்கங்கள் இருக்குன்றதான் பார்த்தோம். எஸ்னா ஸ்பெசிபிக், எம்னா மெஷரபிள், ஏனா அட்டைனபிள், நான் இங்கிலீஷ்லயே சொல்லிடுறேன் சார். இது எல்லாமே சேர்த்து நம்ம ஒரு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணும்போது அது நமக்கு லாஸ்ட் மினிட்ல நிறைய வந்து ரிசல்ட் கொடுக்குது. அதை நான் வந்து இன்னைக்கு பர்சனலா பார்த்துட்டு வந்தேன். இன்னைக்கு எவ்வளவு ஒரு சின்னதா ஒரு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிருந்தோம், அதுல ஒரு நல்ல ரிசல்ட் இருந்தது சார். இன்னைக்கு பண்ணிட்டீங்க. 11,000 ரூபாய் பர்ச்சேஸ் தானே? ஆமாங்க சார். 11,000 பாருங்க. என்ன மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. எத்தனை ரூபாய் கொடுத்தா அந்த மகிழ்ச்சி கிடைக்காம? நான் எதிர்பார்க்கல. அவங்க வந்து பொதுவா கொஞ்சம் அப்படின்னா எப்படியோ 2,000-2,500 வாங்குவாங்கன்றத யோசிச்சோம். நீங்க என்ன கத்துக்கணும், பட்டே கிளப்பிட்டாங்க உங்க பாஷையில சொல்லணும். இப்ப என்ன நீ யோசிக்கணும்? ஓ பித்தாகை, ஓ தித்தாகை, ஓ பித்தாகை, ஓ பித்தாகை, ஜோ தித்தாகை. கண்ணுல பார்த்தா மட்டும்தான் பொருளை வந்து வாங்குவாங்க. கொண்டு போய் வீடு நிறைய பரப்பிவிட்டாதான் அதுல ஒரு 10,000-11,000 எடுப்பாங்க. கொண்டுட்டு போய் ஆட்டோவில் வச்சுக்கிட்டு என்கிட்ட மாவு இருக்கு தெரியுமா, என்கிட்ட எண்ணெய் இருக்கு தெரியுமா,
இருந்துட்டு போகுது, அது தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்னு போயிடுவாங்க. சோ ஓ பித்தாகை ஜோ தித்தாகை, கண்ணுல பார்த்தா கையில வாங்கிக்குவாங்க. இதுதான் மார்க்கெட்டிங். சோ மார்க்கெட்டிங் டெக்னிக். ஓகே, ரொம்ப அருமை, சிறப்பு ஸ்லிப்பர்ஸ் மகன். எடுக்கிறாங்க, அப்புறமா Yes. கீஸோட காஸ்மெட்டிக்ஸ்ல எடுத்தாங்க, காஜல் எடுத்தாங்க, திடீர்னு அந்த ஸ்குவாஷ், ரோஸ் மில்க், சம்மர் ட்ரிங்க், ஒரே பில்லு 6000, இவங்க ஒரு 3000, நான் ஒரு 2000, அப்படி இப்படின்னு ஒரு 11 தாண்டிட்டோம். நான் ஃபேன் ஒண்ணு எடுத்துட்டு வந்தேன் சார் வீட்டுல. நான் ரொம்ப நாளா ஒரு மாசமாவே இங்க டெக்கோலியேட் கேட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தோம், அது கிடைக்கல. டக்குனு வாங்கி 100% நான் ஆசியம் அப்படின்றது பெருமையா இருந்துச்சு. வெரி குட். தேங்க்யூ வெரி மச் சார். காத்து கூட ஆர்சிஎம் காற்றுதா? எஸ். சுதந்திர காற்றை சுவாசிக்க ஆர்சிஎம் பேனில் காற்று வாங்குங்கள், ஆர்சிஎம் பேனில் காற்று வாங்குங்கள். அப்படியே ஒருவேளை உங்களுக்கு தெரியாவிட்டால் மகாலட்சுமி கேட்டு வாங்குங்கள், கேட்டு வாங்குங்கள். வாழ்த்துக்களோட என் மகா. சரி, நாம் இன்னைக்கு பார்க்க போற விஷயம் சொல்லுங்க. எஸ், நான் இன்னைக்கு பார்க்க போற விஷயம் எழுதிக்கிடுங்க. நோ ஒன் இஸ் கோயிங் டு நாக் ஆன் யுவர் டோர் அண்ட் force you to be successful. No one is going to knock on your door and force you to be successful. இதுக்கு என்ன அர்த்தம்? ரெண்டே விஷயங்கள். ஒண்ணு, யாரும் நம்முடைய கதவை வந்து தட்டி எழுப்பி நீங்க பெரிய வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேணும், நீங்க பல லட்சங்களை சம்பாதிக்கணும், நீங்க கோடிகளை சம்பாதிக்கணும், நீங்க நிம்மதியான வாழ்க்கை வாழணும், நீங்க ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும், நீங்க என்ன செய்யணும், நீங்க அநேகருக்கு நீங்க உபயோகமா இருக்கணும். ஆகினால நான் உங்க கதவை தட்டுறேன், நீங்க வெளியில வாங்க, நீங்க போய் நிறைய சம்பாதிங்க. நேரம் கதவை தட்டி கூப்பிட்டு கொண்டுட்டு போவாங்களா? நடக்குமா? போனா இது நடக்குமாமா? யாரும் நம்முடைய கதவை தட்டி சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி நம்மளை வம்பு பண்ணி போர்ஸ் பண்ணி நீங்க போய் சம்பாதிங்க அப்படின்னு நம்மளுக்கு வழிகாட்ட மாட்டாங்க. இங்கிலீஷ்ல சொல்லுங்க. No one is going to knock. No one is going to knock on your door. No going to knock on your door and force you to be successful. Okay. இது யார் சொல்றாங்கன்னா, எரிக் ஓரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கில பேராசிரியர் சொல்ற வார்த்தை. ரெண்டாவது அவர் என்ன சொல்றாருன்னா, you have to go out there and fight for it. நம்மளை வீடு தேடி கதவை தட்டி நீ போய் அந்த பணங்களை சம்பாதி, லட்சங்களை சம்பாதி, கோடிகளை சம்பாதி, ஆரோக்கியத்தை சம்பாதி யாரும் சொல்ல மாட்டாங்க, ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலா நீங்க களத்துக்கு போய் அங்க நீங்க என்ன செய்யணும், வெற்றி பெறுவதற்காக போராட வேண்டும். யூ ஹாவ் டு கோ அவுட். சொர்க்கம் வீட்டில் இல்லை, இதை எழுதி வைங்க. சொர்க்கம் நம்ம வீட்டுக்குள்ள இல்லை. வீட்டுக்குள்ள இருந்தா சண்டை தான் வரும். வீட்டுக்குள்ள சொர்க்கம் கிடையாது. சொர்க்கம் எங்க இருக்குது? கோ அவுட். வெளியில போய் பாருங்க. கோ அவுட், சிறகடித்து பாருங்க, அங்க இருக்குது சொர்க்கம். ஏன் சிட்டுக்குருவிகளெல்லாம் கூட்டுக்குள்ளே படுத்துக்கலாமல்ல? அது ஏன் பறக்கு? ஏன் பறவைகள் பறக்குது? ஏன் புறாக்கள் பறக்கிறது? சொல்லுங்க. கொக்கு ஏன் பறக்கிறது? குருவி ஏன் பறக்கிறது? இதெல்லாம் ஏன் பறந்து வெளியே போகுது சொல்லுங்க? அங்கேதான் சுதந்திரம் இருக்கிறது. வீட்டுக்குள்ள இருந்தா என்ன இருக்குது? ஜெயில். வீட்டுக்குள்ள வாழ்க்கை என்னது? ஜெயிலு வாழ்க்கை தான். அப்ப ஜெயிலு வாழ்க்கையை விட்டு வெளியில் யூ ஹாவ் டு கோ அவுட் தேர். எங்க? வெளியில. தேர் அண்ட் ஃபைட் ஃபார் இட். எதுக்காக? சக்சஸ்ஃபுல்லுக்காக நாம போராட வேண்டி இருக்கிறது. வெளியில் சென்று நம்ம சக்சஸ்ஃபுல்லுக்காக நம்ம போராட வேண்டி இருக்கிறது. நம்ம வீட்டு கதவை தட்டி நம்மளை கூட்டிட்டு போய் வெற்றி பெற வைக்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. நாம என்ன செய்யணும்? நாம வெளியில போய் அப்புறம் என்ன செய்யணும்? மக்களை சந்திச்சு அப்புறம் என்ன செய்யணும்? மக்களோட பேசி மக்களுக்கு சர்வீஸ் பண்ணி அந்த வெற்றி பெறுவதற்கு நம்முடைய போராட்டத்தை நாம் தான் செய்யணும். இதுதான் யார் செய்யறது? யார் சொல்றது? எரிக் ஓரி. எரிக் ஓரின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கில பேராசிரியர் சொல்றாரு. அவர் தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் உடைய ஒரு மிகப்பெரிய தத்துவம் இது. எரிக், ERICWORRE.
எரிக் ஓர்னு சொல்லுவாங்க அவரை, எரிக் ஓர். அவர் சொல்ற விஷயம் 2 படிக்க முடியுமா? யாரு படிப்பீங்க? நீங்க சொல்லும் போது நான் கவனிக்கலைங்க சார். ஏமா கவனிக்கலாம்? அப்படிதான் கவனிக்க மாட்டேன் சார். என்ன பண்ணி போடுவீங்க நீங்க? சொல்லுங்க. யாரு யாரு சொல்றதாரு? யாரு? சசிகலா மேடமா? கேக்குதா? இல்ல கேட்கல. நீங்க வீடியோ வழியில எங்களுக்கு ஒண்ணுமே கேட்காது. வீடியோல வந்து கட் ஆயிடுங்க சார், நெட் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. கட்டான ஆயிட்டு போகுது. அதெல்லாம் நாங்க தெய்வ மகிழ்லே பாத்துட்டோம் நாகு. சரி சொல்றேங்க சார். No one is going to knock on your door and force you to be successful. You have to go out and fight for it. You have to go out and fight for it. You have to go out there. Go out there, Seti. Go out there. You have to go out there and fight for it. யாரும் கதவை தட்டி எல்லாம் போட மாட்டாங்க. நாம தான் வெளியில போய் நம்ம தான் போராட வேணும் இதுக்காக, வெற்றிக்காக, சக்சஸ்க்காக. இது வந்து யாரு? எரிக் ஓர்க் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பொருளாதார நிபுணர், அல்லாவிட்டால் ஒரு மிகப்பெரிய அறிஞர் சொன்ன விஷயம். நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ற விஷயம் ஒரு 5 பாயிண்ட், ஒரு 5 டிப்ஸ் மட்டும் சொல்லி, ஏன்னா நீங்க வந்து கண்டினியூஸா அந்த ஆர்சி பிசினஸ்ல எல்லாம் வெளியில போறீங்க, பொருள் விற்கிறீங்க, மக்களை சந்திக்கிறீங்க, பேஸ் எஜுகேஷன் உங்களுக்கு சொல்லியாச்சு, எப்படி டீமை கொண்டு வரணும்னு சொல்லியாச்சு, சக்சஸ்ஃபுல் டீம் எதுன்னு சொல்லியாச்சு, சக்சஸ்ஃபுல் நெட்வொர்க் எதுன்னு சொல்லியாச்சு. நெட்வொர்க்னா எது, அதுல வந்து என்னது, ஒர்க்னா என்ன, மார்க்கெட்டிங், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா என்ன, 2க்கு வித்தியாசம் சொல்லியாச்சு. அப்புறம் என்னது, அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எப்படி சக்சஸ் பண்றது, என்னென்ன இருந்தா சக்சஸ் பண்ண முடியும்னு சொல்லியாச்சு. இன்னைக்கு நான் சொல்ற டிப்ஸ் என்னன்னா, என்னது, சஸ்டைன்டு growth. நம்முடைய பிசினஸ்ல, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ்ல சஸ்டைன்டு growth. சஸ்டைன்டுன்னு என்னது, நிரந்தர வெற்றி, அப்படிதான் சொல்லணும். சஸ்டைன்டுன்னு என்னமா, நிரந்தரமான வெற்றி. அண்டர்ஸ்டாண்ட்? ஆமா, ரைட். வாட்ச் யுவர் கம்பெனி கேர்ஃபுல்லி. நம்ம ஆர்சிஎம் பிசினஸ்குள்ள வந்துட்டோம். நம்ம யாரை வாட்ச் பண்ணணும்? ஹலோ, வாட்ச் யுவர் கம்பெனி கேர்ஃபுல்லி. ஃபர்ஸ்ட் ஒன், கம்பெனி என்ன செய்வாங்கன்னா, அவங்களுடைய வேலையை தொடர்ந்து செய்துட்டு இருக்காங்க. அவங்க அறிவு போட்டுக்கிட்டே இருப்பாங்க, பொருளை சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க, பிளான்ல வந்து அவங்க சில மாற்றங்களை செய்வாங்க. இல்லைன்னா என்ன செய்வாங்க, ஜாயினிங்ல, இல்லைன்னா பர்ச்சேஸ்ல, இல்லைன்னா ப்ராடக்டினுடைய ரேட் வேரியேஷன்ல, இல்லைன்னா டிரான்சாக்ஷன்ல, இல்லைன்னா என்னது, டிப்போ விஷயங்கள்ல, புது டிப்போ, புது பியூசி, புதிய ஒன்றாடு, அப்புறம் என்னது, புதிய எஜுகேஷன் சிஸ்டத்துல, இது மாதிரி மாற்றங்கள் கம்பெனியில் நடந்து கொண்டே இருக்கும். எனவே நண்பர்களே, நீங்க வந்து அதாவது நிரந்தரமான வெற்றியாளராக இருக்கோம்னா, நான் ஒரு நாளைக்கு செய்வேன் சார், 1 மாசம் செய்வேன் சார், 2 மாசம் செய்வேன் சார், அதுக்கப்புறம் நாம எப்பவும் போலதான் சார், மீண்டும் பழைய குருடி கதவு குருடின்னு போய் நான் இன்னொரு நெட்வொர்க் எடுத்துருவேன் சார். அவங்களுக்கு இது தேவை கிடையாது. ஆனா யாருக்கு தேவை? சஸ்டைன்டுன்னு என்னது, சஸ்டைன்டு growthனா என்னது, தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிற ஆளுகளுக்கு, தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிற ஆளுகளுக்கு இது வந்து கண்டிப்பா தேவை. என்னது, வாட்ச் யுவர் கம்பெனி கேர்ஃபுல். கம்பெனி என்ன சொல்றதுங்கிறது கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணும். ஒண்ணு, அப்ப என்னன்னு சொல்லும் கம்பெனி சைடுல, ப்ராடக்ட் சைடு, அப்புறம் குவாலிட்டி சைடு, சப்ளை சைடு, டாக்ஸேஷன் சைடு, அப்புறம் என்னது, ப்ரொடக்ஷன் சைடு, அப்புறம் என்னது, பிரைஸ் சைடு, அப்புறம் வெயிட் சைடு, அப்புறம் என்னது, இந்த மாதிரி டிப்போ சைடு, ஒன்றாடு சைடு, பியூ சைடு, கஸ்டமர் சைடு, அப்புறம் என்னது, இத்தனை சைடு இருக்குது கம்பெனி சைடு. ஏன் சார் இவ்வளவு இருக்குதா சார் ஒரு கம்பெனியில? ஆமா, இவ்வளவு இருக்கு. இதெல்லாம் தான் கம்பெனி. ஆனா கம்பெனி பத்தியே நம்ம தெரிஞ்சுக்காம, கம்பெனி மேலே நமக்கு எண்ணம் இல்லாம, கம்பெனி இன்னைக்கு எத்தனை பொருட்களை வெளியிட்டுருக்குறாங்க, நியூ லான்ச்சிங் எத்தனை வந்துருக்குது, என்ன புதுசா ஏதாச்சும் பிளான் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குதா, ஆஃபர் இருக்குதா, ஏதாச்சும் வந்து புது பொருட்களுக்கு வந்து 100% ஆஃபர் இருக்குதா, கன்சிஸ்டன்சியில் ஏதாச்சும் மாற்றம் இருக்குதா, அது மாதிரி ஏதாச்சும் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம வாட்ச் யுவர் கம்பெனி கேர்ஃபுல்லி, அது முதல் பாயிண்ட். இவங்க தான் சஸ்டன்ஸா கம்பெனி பார்த்துக்கிட்டே, கம்பெனி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு ஆள் தான்
கெட்டியா பிசினஸ் பண்ண முடியும். இரண்டாவது, டெடிகேட் யுவர் டைம் டு யுவர் டீம் வைஸ்லி. டு யுவர் டீம் வைஸ்லி. வைஸ்லினா ரொம்ப புத்திசாலித்தனமான அர்த்தம். நீங்க உங்க நேரம் இருக்குல்ல, உங்க டைம் என்ன செய்யணும்னா டீமுடைய உங்க டீம் இருக்குல்ல, உங்க டீம்ல யாரெல்லாம் கரெக்டா பர்ச்சேஸ் பண்றாங்க, யாரெல்லாம் நியூ ஜாயினிங் போட்டுக்கிறாங்க, யாரெல்லாம் வந்து கன்சிஸ்டன்சி இருக்கிறாங்க, யாரெல்லாம் வந்து லப்ல இருக்கிறாங்க, யாரெல்லாம் ஸ்லாபுக்கு வர போறாங்க, யாரெல்லாம் பின் அச்சீவ்மெண்ட்டுக்கு வர போறாங்க, யாரெல்லாம் நம்ம வந்து கொண்டுட்டு வர முடியும், யாரு வந்து ஃபோக்கஸ் பண்ணா நமக்கு பிசினஸ் வரும். இது மாதிரி புத்திசாலித்தனமான விஷயங்களை யோசித்து அதை வந்து நம்ம வந்து அர்ப்பணிப்போட நம்ம டீமோட நம்ம என்ன செய்யணும், இணைஞ்சு பிசினஸ் பண்ணணும். அப்பதான் கடைசி வரைக்கும் போக முடியும். அவங்களோட இணைஞ்சு பண்ணணும். சார் எனக்கு டீமே இல்லைங்க சார், நான் என்ன சார் டீம் தான் உருவாக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். அப்போ டீம் உருவாக்க வேண்டியதுதான். அப்போ உருவாக்குற டீமோட நீங்க ஓட வேண்டியதுதான். இருக்கிற டீம் ஒருவேளை உங்களுக்கு சரியா வரல, புதுசா உருவாக்கி அவங்களோட ஓட வேண்டியதுதான். அப்போ டெடிகேட் யுவர் டைம் டு யுவர் டீம் வைஸ்லி. புத்திசாலித்தனமாக உங்க டீமோட இணைஞ்சு நீங்க என்ன செய்யணும், உங்க நேரத்தை ஒதுக்கி அந்த டீம் ஒர்க்கா நீங்க எடுத்துட்டு போகணும். டீமே இல்லைன்னா டீமை உருவாக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன மிச்சம்னு சொன்னா, ஒரு முறை நீங்க கஷ்டப்பட்டு உருவாக்கிருப்பீங்க. அதுக்கப்புறம் அந்த டீமுக்கு நீங்க என்ன கொடுத்தா போதும், சர்வீஸ் கொடுத்து டீம் பெருசாகிட்டே வந்துடலாம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்முடைய நேரத்தை பூரா டீமுக்குன்னே தான் செலவு பண்ணணும். டீமோட தான் வந்து டெடிகேட் பண்ணும் டைம். இல்லை சார் எனக்கு நடுவால் ஒரு கல்யாணம் இருக்குது சார், அப்புறம் அதுக்கப்புறம் என்னது, இன்னைக்கு நமக்கு மீட்டிங் இருக்குது, நாளைக்கு மீட்டிங் இருக்குது, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை 3 மீட்டிங் இருக்குது. இது மாதிரி தொடர்ந்து நமக்கு ஷெட்யூல் இருக்குது. அந்த ஷெட்யூல்ல நாம இருக்கிறோமா, நம்ம டீம் இருக்குதா, இதை பார்க்காதபடிக்கு நாம என்ன செய்யறோம், இல்லைங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குங்க. உங்களுக்கு வேலை இருக்குன்னு நீங்க போயிட்டீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, ஒரு வாரத்துக்கு மறுபடியும் கையில தட்டுப்பட மாட்டாங்க. ஒரு வாரம் 10 நாளைக்கு நீங்க அவங்களுக்கு பிடிக்க முடியாது. ஏன்னு கேட்டா அவங்க எங்கேயாச்சும் போய் வேலை இருக்குன்னு உட்காந்துப்பாங்க. நம்மளே வேலை இருக்குன்னு ஓடி போயிட்டாங்க, நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஓடி போயிடுவாங்க. அதனால உங்களுடைய டைம் டெடிகேட் பண்ணணும். நீங்க யாரை ஃபோக்கஸ் பண்றீங்களோ அவங்களோட கண்டினியூட்டியா, சிஆர் மூர்த்தி சார் சொன்னார், விட்டாதே, கையை பிடிச்சிக்கோ. கையை விட்டுட்டீங்கன்னு என்ன செஞ்சிருவாங்க, அவங்க எங்கேயாச்சும் ஓடி போயிடுவாங்க. அதனால நீங்க என்ன செய்யணும், கையை கட்டியே பிடிச்சிக்கோ, ஆர்சிஎம்குள்ளேயே கொண்டுட்டு போயிட்டு. அதுதான் டெடிகேஷன். டெடிகேட் யுவர் டைம் டு யுவர் டீம் வைஸ்லி. அதுலேயும் புத்திசாலித்தனமா ஹேண்டில் பண்ணணும். எப்படி புத்திசாலித்தனமா, முடியாதுங்கிறத போய் திணிக்கக்கூடாது, முடியுங்கிறத விடக்கூடாது. முடியாத ஒண்ணு எப்படி முடிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்கணும். முடிஞ்ச ஒண்ணு யோசிக்கவே கூடாது. முடிய போறதுக்கு என்ன வழின்னு சொல்லி கொடுக்கணும். நடந்து போனதை பேசிட்டே இருக்கக்கூடாது. நடக்கிறதுல ஏதாச்சும் தப்பு இருந்தால் அதையும் பேசக்கூடாது. நடக்க போறது பெஸ்டா இருந்தா அதைத்தான் சொல்லி கொடுக்கணும். இதுதான் நம்ம டீமோட சேர்ந்து நம்ம என்ன செய்யுது, நம்ம வந்து புத்திசாலித்தனமா இருக்கிறது அதுதான். புத்திசாலித்தனங்கிறது அதுதான். நீங்க ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல அவங்க வந்து மைனஸ் சொன்னீங்களா, அவங்க என்ன செய்வாங்க, ஆட்டோமேட்டிக்கா ரிவர்சல் போயிடுவாங்க. நமக்கு முடியாது, நமக்கெல்லாம் இது ஒத்து வராதுங்க, அவங்க நல்லா பண்றாங்க. ஒரு நிமிஷம் சார், மன்னிக்கணும் சார். சார், முடியாத ஒன்றை திணிக்க கூடாது, முடியும் என்பதை வழிகாட்ட வேண்டும். அப்புறம் இன்னொரு பாயிண்ட் சொன்னீங்க சார், முடியாத ஒண்ணு திணிக்கூடாது. முடியும்னு வந்துருச்சுன்னா அவங்களுக்கு வந்து செய்யணும், சொல்லிக் கொடுக்கணும். முடியறதுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஆமா ஆமா, முடிய வேண்டிய வழியை அவங்களுக்கு காமிச்சு கொடுக்கணும். முடிய வேண்டியது எப்படின்னு காமிச்சு கொடுக்கணும். முடிய வேண்டிய வழிகளை காட்டி வழிகளை காட்டி கொடுக்க வேண்டும். ஆமா, எப்படி முடியலன்னு சொல்லிட்டாரு, அது திணிச்சா மட்டும் அவர் செய்ய போறாரா? இல்ல, முடியாத ஒன்றை திணிக்கூடாது. முடியும் அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா அதை வந்து அவர் என்ன பண்ணக்கூடாது, முடிக்காம விடக்கூடாது. சரி முடியும்னு சொல்லிட்டாரு, முடிக்க வச்சுட்டோம். ஒருவேளை முடியாது, என்னால முடியாதுன்னு அவர் ரெண்டையும் சொல்லிட்டாருன்னா முடியறதுக்கு என்ன வழி, அதே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நமக்கு நம்ம வழி சொல்லிக் கொடுக்கணும். இப்படி பண்ணீங்கன்னா அது முடிச்சிடறாங்க, அப்படி சொல்லிக் கொடுக்கணும். இதான் டெடிகேட் யுவர் டைம் டு யுவர் டீம் வைஸ்லி. புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். அவங்களாலே முடியலைங்கிறாங்க, போய் இல்லைங்க, நீங்க 30 பண்ணிடல, நீங்க 20 பண்ணிடலாம். அவரும் அதே மாதிரி மண்டையாடிட்டு நான் 30 பண்ணிடுவேனுங்க, நான் 20 பண்ணிடுவேனுங்க, கடைசி வரைக்கும் இதை சொல்லிட்டு இருப்பாரு. அப்புறம் கடைசியா பிம்பிளிக்கி பிளாக்கி அப்படிம்பாரு. அது ஒரு சினிமா படத்துல அப்படி சொல்லுவான்.
பிம்பிளிக்கு பிளாக்கி அந்த மாதிரி ஆயிப்போகுது. பிம்பிளிக்கு பிளாக்கி அது மாதிரி பண்ணக்கூடாது, திணிக்க கூடாது. திணிக்காம அவங்க என்னது முடியும்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்கள வந்து ஃபாலோ பண்ணணும். 2 வாட்டி இது முடியாது அது முடியாதுன்னு சொல்லிட்டா எப்படி முடிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்கணும். இதுதான் வந்து நம்ம அவங்களோட சேர்ந்து நம்முடைய நேரத்தை செலவழிக்கிறது. அப்படிதான். அப்புறம் நம்ம நேரத்தை செலவழிங்கன்னு சொன்னீங்களா சார், அது நான் இப்போ ஒரு ஆள் வந்து எனக்கு நல்லா செய்கிறாரு, நான் அவரோடவே செலவழிக்கலாமா? அதுவோட செலவழிச்சா எனக்கு ஏதாச்சும் அதுக்கு பதிலாக நீங்க என்ன செய்யணும், ப்ரொடக்டிவ், அதாவது ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டிஸ். ஸ்பெண்ட் யுவர் டைம் டூயிங் ஒன்லி ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டிஸ். ப்ரொடக்டிவிட்டி என்னமா அடுத்த பாயிண்டா? 3வது பாயிண்ட் என்னன்னா, உங்க நேரத்தை ஸ்பெண்ட் யுவர் டைம் டூயிங் ஒன்லி ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டிஸ். ப்ரொடக்டிவ்னா என்னது, நல்ல ஊக்கமான ஆக்கமான நமக்கு பலன் கொடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், பயன் தரக்கூடிய நடவடிக்கைகளை அதுலதான் நம்ம செலவழிக்கணும். நீங்க தானே சார் போய் ஒரு லீடர் உடவே செலவு அப்படின்னு சொன்னீங்க. அவர் ஊட்டி கூப்பிட்டாரு, அவர் வந்து எங்க தருமபுரி கூப்பிட்டாரு, அவர் பாண்டிச்சேரி கூப்பிட்டாரு, டெல்லி கூப்பிட்டாரு, பம்பாய், சரி அங்கெல்லாம் கூப்பிட்டாரு. அங்க என்ன ப்ரொடக்டிவ் இருக்குது சொல்லுங்க? அங்க ப்ரொடக்டிவ் என்ன இருக்குது? அங்க என்ன வந்து ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டிஸ் என்ன இருக்குது? 10 பேர் பார்த்தாரா, ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணாரா, 1,00,000 ரூபாய்க்கு சேல் பண்ணாரா, ஒரு 5,000 10,000க்காவது பொருள் கொடுத்தாரா, ஒரு ஜாயினிங் எடுத்தாரா? ப்ரொடக்டிவ் இருக்கா? இருந்தா ஸ்பெண்ட் பண்ணுங்க டைம். ப்ரொடக்டிவ் இல்லையா, அவங்கள ப்ரொடக்டிவா நேரத்தை செலவழிக்க எப்படின்னா அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும். இல்லைன்னு சொன்னா என்ன ஆயிடும், நமக்கு நேரம் போகும், டைம் தான் போயிட்டு இருக்கும், ரிசல்ட் வராது. அப்ப ரிசல்ட் வரணும், அது 2 பாயிண்ட் முக்கியம். ஒண்ணு என்னது, டைமை டெடிகேட் பண்ணி டீமோட வந்து புத்திசாலித்தனமா நான் இயங்கணும். 2வது, அந்த டைமை நாம வந்து என்ன செய்யணும்னு கேட்டா ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டிஸ் மட்டும்தான் செலவு பண்ணணும். அப்படி ப்ரொடக்டிவா இல்லை, இவரோட போனா நமக்கு ப்ரொடக்டிவா இல்லை, இல்லைன்னா இவருக்கு அந்த ப்ரொடக்டிவ் தெரியல, சொல்லி கொடுத்தாலும் பிக்கப் பண்ணல. தயவு செய்து அந்த மாதிரி ஆளுகளோட நீங்க லாங் டைம் போகக்கூடாது. அது அடையாளம் கண்டு ஒதுக்கணும். தென் லீவரேஜ் த இன்டர்நெட் டு பில்ட் யுவர் பிசினஸ். இது முக்கியமான பாயிண்ட்டுங்க. 4வது பாயிண்ட், லிவரேஜ் த இன்டர்நெட். உங்களுடைய இன்டர்நெட்ல நீங்க என்ன செய்யணும், முழு கவனத்தையும் செலுத்த வேண்டும். எதற்காகன்னு கேட்டா, உங்க டீமை பில்டு பண்ணுவதற்கு, உங்க பிசினஸ் பில்டு பண்ணுவதற்கு இன்டர்நெட்டினுடைய உதவி இப்ப ரொம்ப தேவை. அப்ப நம்ம என்ன செய்யணும், பாயிண்ட் எழுதிக்கணும், லிவரேஜ் த இன்டர்நெட் டு பில்ட் யுவர் பிசினஸ். பிசினஸை கட்டி எழுப்புறதுக்கு இன்டர்நெட் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும், இன்டர்நெட்டில் நம்ம செலவு பண்ணணும், இன்டர்நெட்டில் நாம் என்ன செய்யணும், நம்முடைய நேரத்தை ரொம்பவும் வந்து அது வந்து இன்டர்நெட்டினுடைய உதவியே நாம் நிறைய வந்து இந்த பிஸ்னஸ் டெவலப் பண்ணணும். இன்டர்நெட்னு என்ன, இப்போ நமக்கு கீழே எத்தனை பேர் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ ஜாயினிங் போடுறது எப்படி, பில் அடிக்கிறது எப்படி, அப்புறம் பில் அடிச்சு முடிச்ச உடனே என்ன செய்யறது, அதுக்கு பிவி கால்குலேஷன் எப்படி பண்றது, எப்படி கமிஷன் கால்குலேஷனை பிளான் எப்படி கத்துக்கிறது, ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் எப்படி கத்துக்கிறது, அதே மாதிரி கம்பெனி நிகழ்ச்சிகள் எங்க இருந்து வருது, இது மாதிரி இன்டர்நெட் இல்லாம இவைகளை எல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது, தெரிஞ்சுக்கவே முடியாது. கண்ணை மூடி காட்டில் உட்காந்துட்டு நான் இன்டர்நெட் பக்கமே போக மாட்டேன் சார், எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது சார், அப்புறம் உங்களை யாருக்கும் பிடிக்காம போயிடும். லேவரேஜ் த இன்டர்நெட் டு பில்ட் யுவர் பிசினஸ். லேவரேஜ்னா அங்கேயே தரித்திருங்கள், இன்டர்நெட்ல செலவு பண்ணுங்கன்னு அர்த்தம். லேவரேஜ் செலவு பண்ணுங்கன்னு அர்த்தம். 5வது பாயிண்ட். 4வது பாயிண்ட் சொல்லுங்க, லேவரேஜ் த இன்டர்நெட் டு பில்ட் யுவர் பிசினஸ். இன்டர்நெட்ல நீங்க என்ன செய்யணும், செலவு பண்ணணும். என்ன செலவு பண்ணணும், டைம் செலவு பண்ணணும். எதுக்காக, உங்க டீமை பிசினஸ் டெவலப் பண்றதுக்காக. பாத்தீங்கன்னாதே தெரியும், உங்களுக்கு கீழே எவ்வளவு பேர் வந்திருக்காங்க, எவ்வளவு ஜாயினிங் நடந்திருக்குது, எவ்வளவு பர்ச்சேஸ் நடந்திருக்குது, எவ்வளவு பேர் கன்சிஸ்டன்சி, எவ்வளவு பேர் வந்து கிளப்ல இருக்கிறாங்க, கம்பெனி ஆஃபர்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க, இதெல்லாம் பார்த்தாதான் தெரியும் எத்தனை பேர் வந்து பெரிய கிளப்பு, எத்தனை பேர் சின்ன கிளப்பு, எவ்வளவு பேர் இர்ரெகுலரு, எவ்வளவு பேர் ரெகுலரு. இத்தனை விஷயமும் நம்ம எங்கிருந்து கத்துக்க முடியும், இன்டர்நெட்ல இருந்தா. அப்போ இன்டர்நெட்ல நம்ம வந்து செய்யணும், நம்ம கொஞ்சம் செலவு பண்ணணும். 5வது பாயிண்ட், கோச் அண்ட் train as many people as possible. Coach and train as many people as possible. நீங்க கோச் பண்ணக்கூடியது எப்படி இருக்குன்னு கேட்டா, உங்களுடைய
டீம்ல எவ்வளவு பேருக்கு அதிகமா கோச்சிங் கொடுக்க முடியுமோ, எவ்வளவு பேர்த்துக்கு அதிகமா ட்ரைனிங் கொடுக்க முடியுமோ அவ்வளவு பேர்த்து நீங்க என்ன செய்யணும், ட்ரெயின் பண்ணி கோச்சிங் கொடுத்து வைக்கணும். ட்ரைனிங்னா என்ன, அவங்களுக்கு பொருள் விளக்கம், அவங்களுக்கு மார்க்கெட்டிங் பிளானு, கம்பெனி விஷயங்கள், அவங்களுக்கு வந்து இப்போ லேட்டஸ்ட் விஷயங்கள், கோல்டன் ரூல்ஸு, அவங்களுக்கு வந்து எப்படி டீமை கட்டுறது, எப்படி டீம் இறக்குறது, எப்படி கொண்டுட்டு போறது, ஸ்பான்சர் பண்றது எப்படி, அப்புறமா அவங்களுக்கு என்னது கமிஷன் எப்படி பிரியுது, ஸ்லாப்னா என்ன, அப்புறம் என்னது அவங்களுக்கு வந்து பின்னுன்னா என்ன, பின் லெவல்ல எத்தனை பின் லெவல் இருக்குது, எந்த பின் லெவலுக்கு போனா எவ்வளவு ரூபா கிடைக்கும், இது எல்லாமே நீங்க என்ன செய்யணும், இதெல்லாம் வந்து உங்க ட்ரைனிங் கொடுத்து வச்சுட்டு போகணும் டீமுக்கு. இது எதுவுமே தெரியாத ஒரு டீம் இருந்ததுன்னா அந்த டீமை நீங்க என்ன செய்யல, நீங்க ஜாஸ்தி பேருக்கு கொடுக்காம ஒரு 4 பேருக்கு கொடுத்து வச்சிருக்கீங்க. அதனால எவ்வளவு முடியுமோ நீங்க இப்ப கத்துக்கிட்டீங்க இல்லையா, இதையே உங்க டீம்ல எந்த மாதிரி கொண்டுட்டு போனா உள்ள கொண்டு போக முடியும் டீமுக்குள்ள. டீம்ல ஒருத்தர் வந்துட்டார், அவர் நாம் கண்டுக்கிறதே கிடையாது, அவர் எந்த பிளான் கொடுத்தும் கொண்டு போறது இல்லை. அவங்களுக்கு எப்படி டீமை வந்து உருவாக்குறது, கோல்டன் ரூல்ஸ் எப்படி, பேசிக் எப்படி, அப்புறம் என்னது 6 பேசிக், அப்புறம் 7 கார்டினல் ரூல்ஸ் என்ன, 4 ஸ்டெப்ஸ்னா என்ன, இதெல்லாம் ஃபாலோ பண்ணலைன்னா என்ன ஆகும், அவங்களுக்கு வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி வராது. அப்போ அவங்களுக்கு நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன, கோச்சிங் கொடுக்கணும், ட்ரைனிங் கொடுக்கணும். எவ்வளவு பேர்த்துக்கு டீம்ல பண்ண முடியுமோ அவ்வளவு பேர்த்துக்கு கொடுக்கணும். டீம்ல ஒருத்தரும் வரலையா, புதுசா ஆட்களை உருவாக்கியாவது அவங்களுக்கு கொடுக்கணும். இதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. எனவே சஸ்டைன்டு growthனா என்னது, நிரந்தரமான வளர்ச்சி. ஆர்சிஎம் பிசினஸ்ல நிரந்தரமான வளர்ச்சிக்கு இந்த 5 பாயிண்ட்களும் முக்கியமானவை என்று சொல்லி வந்திருக்கிற 4 பேரையும் வாழ்த்தி முடிக்க போறேன்னு நினைக்காதீங்க. ஏதோ 2 பேர் சொன்னீங்கன்னா நான் முடிச்சிருவேன், அவ்வளவுதான். எனி டூ நான் 2 விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். ஒன்னு ஒரு பொருளாதார நிபுணர் இல்லாவிட்டால் ஒரு விஞ்ஞானி சொன்ன விஷயம் ஒன்று சொன்னேன், எரிக் ஓர்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. 2வது நான் என்ன சொன்னேன், சஸ்டைன்டு growth in your business, அது சொல்லியிருந்தேன். இந்த 2ஐயும் யார் சொல்லுவீங்களோ அவங்க சொல்லிட்டீங்கன்னா வழக்கமா சொல்றீங்க. ஒரு நாள் கூட போனா சொல்ல, ஒரு நாள் கூட சசிகலா சொல்ல, உங்க 4 பேர்த்துக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு 2 ஓப்பனரு, ஒரு ராயல்டி, ஒரு ஸ்டாருங்கிற இடத்துல இருக்கிறீங்க, அவ்வளவுதான். ராயல்டி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மகா வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த ஹோப்புக்கு வந்துட்டு அப்படி மகா முகத்தில் ஏகப்பட்ட மகிழ்ச்சி. கனவு வந்து நினைவாக போகுது. நம்ம டிக்கெட் போட்டியாமா, டிக்கெட் போடலையா அங்க? இல்ல சார், போடல சார், போட்டுடலாம் சார். டிக்கெட் இல்ல, போடணும், போட்டாதான் சார். ஆமா ஆர்ஏசி இருந்துச்சு, ஆமா போட்டு வச்சிருங்க. கேன்சல் பண்ணிக்கலாம் கடைசியில் கூட. ஆமா போட்டு வைக்கணும். சரி, அப்புறம் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் 2 பேர் தான் சொல்லணும். அந்த மேல இருக்கிற 2 பேர் மகாலட்சுமி செல்வராஜன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. 2வது லைன்ல இருக்கிறவங்க 2 பேரும் ஒருத்தரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. போன வள்ளி க்ளோஸ்டு, சசிகலா மேடம் என்னன்னு தெரியல, இனி எங்க உப்பு ஊத்திட்டு இருக்கிறாங்களோ தெரியல. நீங்க வீடியோவில் வரலைன்னா எப்படி சொல்லுவீங்க சார்? நான் தான் சொல்றேன், நெட் கட் ஆயிடும், போனே சார்ஜ்ல போட்டுதாங்க சார் பேசிட்டு இருக்கேன். ஏன் அப்படி பண்றீங்க? சரி சொல்லுங்க. மகா ஒத்துக்கலாமா சொல்றதுக்கு? ஏன் மகா செல்லுமா செல்லாதா? ஒரு ஸ்டார் அவங்க சொல்றது எப்படி செல்லாம இருக்கும்? சரி சொல்லுமா. ஆமா சொல்லுமா, சொல்லு. சொல்லாத சார். அந்த ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து அந்த எரிக் அந்த இவர் சொன்னது வந்து அதான் ஃபர்ஸ்ட் நான் சொன்னது, no one is going to knock on your door and force you to be successful. 2வது அதுலயே இன்னொரு சொன்னது வந்து you have to go out there and fight for it. அதாவது யாருமே நம்ம வீட்டு கதவை திறந்து கதவை தட்டி நம்மளுக்கு வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா வாழ்க்கையில நம்ம முன்னேறதுக்கு யாரும் வந்து சொல்லி கொடுக்க மாட்டாங்க. நாம தான் வெளியில போய் அதுக்காக நம்ம வந்து முயற்சி பண்ணணும். அதுதான் ஃபைட் ஃபார் இட் அப்படின்னா நம்ம போராடினாதான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது தான் அது தமிழனுடைய அர்த்தம். அத சொல்லியிருக்காரு. அடுத்தது நிரந்தரமான வளர்ச்சி, அதாவது சஸ்டெயின்டு growth அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுல முதல் பாயிண்ட் வந்து வாட்ச் யுவர் கம்பெனி கேர்ஃபுல்லி, அதாவது கம்பெனி வந்து ப்ரொடக்ஷன், அந்த பியூசி, ஒன் வேர்ல்டு குயிக், 100% ஆஃபர்ஸ், கன்சிஸ்டன்சி ஆஃபர், இதெல்லாம் நம்ம கம்பெனி கொடுக்கறத நம்ம வந்து கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணணும்.
அப்படிங்கறத சொல்லியிருக்கீங்க. அடுத்தது டீம் ஒர்க் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது முடியாது என்பதை திணிக்க கூடாது, முடியும் என்பதை நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும். டீமுக்கு வந்து யார்கிட்டயும் வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணி எதையும் வந்து இது பண்ணக்கூடாது. அதே சமயம் முடியும் அப்படிங்கிறது நம்ம டீம் ஒர்க் இருந்தா மட்டும்தான் நம்மளால ஜெயிக்க முடியும். டீமை வளர வளரதான் நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம வளர முடியும். தனியா நம்ம வந்து வளர முடியாது, டீமோட சேர்ந்துதான் நம்ம வளர முடியுங்கிறத சொல்லியிருக்கீங்க. மூணாவது வந்து பலன் தரக்கூடிய நடவடிக்கைகளில் நாம் வந்து நேரத்தை செலவழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸ்பெண்ட் த ப்ரொடக்டிவ் டைம், அதுதான் நம்மளுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப முக்கியம். மூணாவது பாயிண்டா? நல்லா பாருங்க, மூணாவது பாயிண்டா மகா, ரைட்டா? இதற்கு இது பதிலா? ஆமாங்க மூணாவது பாயிண்ட் என்ன? சார். ஆமாங்க சார். மூணாவது பாயிண்ட் ஸ்பெண்ட் யுவர் டைம் ப்ரொடக்டிவ்லி. ஆமா, கரெக்ட் தான், கரெக்ட் தான். டெடிகேட் சொல்லிட்டீங்களா? டெடிகேட் டைம் டு யுவர் டீம் வைஸ்லி. ரைட், ஓகே. பேசுங்கம்மா, பேசுங்க. நாலாவது பாயிண்ட் வந்து லிவரேஜ் த இன்டர்நெட் டு பில்ட் யுவர் பிசினஸ். அதாவது நம்மளுடைய இன்னைக்கு இருக்கிற நம்ம அதாவது இன்டர்நெட் டிஜிட்டல் வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அப்டேட்டடா இருக்கணும். அது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நாலேஜ் வந்து நமக்கு இன்டர்நெட் மூலியமா நம்ம கத்துக்க மூலியமா தான் நமக்கு வந்து எல்லா விஷயங்களையும் நம்மளால செய்ய முடியும். இன்டர்நெட் அதாவது அந்த டிஜிட்டல் அந்த நாலேஜ் இருந்தா தான் நம்ம ஒரு இடத்துல போய் நம்ம இப்ப நம்ம கம்பெனி பத்தி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா கூட நம்ம இன்டர்நெட் மூலியமா தான் நம்ம போய் அதை பார்க்க முடியும், நம்ம மற்றவங்களுக்கு அதை சொல்ல முடியும். ஸோ அந்த நாலேஜ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். அது வந்து நம்ம கத்துக்கணும். பில்ட் யுவர் பிசினஸ், அது நம்மளுடைய பிசினஸ் வளர்ச்சிக்கு அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்து கோச் ட்ரெயின் ஆஸ் மெனி பீப்புள் ஆஸ் பாசிபிள். கோச் அண்ட் ட்ரெயின் ஆஸ் மெனி பீப்புள் ஆஸ் பாசிபிள். ஸோ நம்ம எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பேரை நம்ம வந்து ட்ரெயின் பண்ணி நம்ம வந்து கொண்டு வரணும். அதுதான் கடைசி 5வது பாயிண்ட் சார். இதுதான் வந்து சஸ்டெயின்டு growth, நிரந்தரமான வளர்ச்சிக்கு உண்டான 5 முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கீங்க சார். ஒரு முறை பிசினஸ் வரும், ஒரு முறை வராது. அதுக்கு பேரு வந்து சஸ்டெயின் கிடையாது. ஒரு முறை வந்துருச்சுன்னா அது அப்படியே சஸ்டெயின் உங்களுக்கு போகணும். அதுதான் பிசினஸ், அதுதான் சஸ்டெயின் பிசினஸ். ரைட். இன்னொன்னு யாரு சொல்லுவீங்க? மகாவா, செல்வராஜன்? போனவள்ளிக்கு உடம்புக்கு சரியில்லை. போனவள்ளிக்கு உடம்புக்கு சரியில்லை. இவ்வளவு நேரம் ஆட்டோவில் வந்தாங்க. இப்போ வந்து ஆட்டோவில் இருந்து போத்திக்கிட்டாங்க, போய் உள்ள புண்ணு போத்திக்கிட்டாங்க. உடம்பு சரியில்லை அவங்களுக்கு, அதனால அவங்க சொல்ல மாட்டாங்க. நீங்க சொல்லுங்க சார். நான் ஹாஸ்பிட்டல்ல தான் சார் இருக்கேன். அட பாவி, நீ ஆட்டோவில் போனதே ஆட்டோல வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, பரவாயில்ல, நல்ல உடம்பு கவனி. ஆனா இது காதல் கேட்டுக்கா, கவனி. எங்க அவரு ஆட்டோக்காரர் எங்க போயிட்டாரு? இருக்காரா பக்கத்துல? ஆனா போனவள்ளி அம்மா ரொம்ப முக்கியம், அது நீங்க கவனிச்சு. எங்க டீம்ல வந்து ஒரு மிகப்பெரிய செல்லரு, அற்புதமான லேடி லீடர். நீங்க வந்து கொடுத்து வச்ச ஆளு. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். உங்களுக்கு நல்ல மனைவி அமைஞ்சிருக்கிறாங்க. அதனால அவங்கள வந்து விட்டுறாதீங்க, ஆஸ்பத்திரியிலே விட்டுறாதீங்க, வீட்டுக்கு கூட்டு வந்துருங்க. நல்லா பண்ணி கூட்டுவாங்க. வாழ்த்துக்கள். சரிம்மா, சரி சரி, மகிழ்ச்சி. வாங்க மகா. சரி போனா, நீங்க அன்மியூட் ஆயிட்டீங்க சார். நம்ம இன்னைக்கு முதல்ல மகா ஒரு முக்கியமான ஒரு கருத்து, அந்த எரிக் ஓவர் என்ற ஒரு சார் கேக்குது சார்? பேசுறது கேக்குதா? ஆமா கேக்குது சார். கேக்குதுங்களா நான் பேசுறது? ரைட். எனக்கு யாரு வாழ்க்கையில யாருமே வந்து உன் வீட்டு கதவை தட்டி உன்னை வந்து கூப்பிட மாட்டாங்க. நீ தான் உன்னுடைய வாழ்க்கை முன்னேறணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனோட நீங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நிரந்தரமா ஆர்சிஎம் பிசினஸ்ல வந்துட்டு நிரந்தரமா நம்ம வந்து அடையணும் அப்படின்ட்டு ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருக்கீங்க. அது முதல் பாயிண்ட் வந்து வாட்ச் யுவர் கம்பெனி கேர்ஃபுல்லி. அதாவது கம்பெனி நிறுவனம் என்ன சொல்லுது, என்ன மாதிரி ஆஃபர்ஸ் கொடுக்குது, என்ன மாதிரி பிளானை மாத்துறாங்க, கம்பெனி என்ன மாதிரி எல்லாம் வழியில போறாங்க, என்ன எப்படி வந்து பிளான் மாத்துறாங்க, என்ன பண்றாங்க, எவ்வளவு ப்ராடக்ட் லான்ச் பண்றாங்க, இந்த மாதிரி எந்த கிளப்ல என்ன வித்தியாசம் கொண்டு வராங்க, என்ன ஒரு ஆஃபராங்க, கட் ஆஃப்ல என்னென்னலாம் வித்தியாசம் கொண்டு வராங்கன்னு கம்பெனியை வந்து நம்ம அடிப்படையிலே கம்பெனியை வந்து முழுசா நம்ம வந்து கவனிச்சுக்கிட்டே வரணும். நம்ம பொருள் விற்கிறது மட்டும் அப்படியே மைண்ட் அந்த பக்கம் போக்கஸ் பண்ணாம கம்பெனியோடைய வளர்ச்சி திட்டங்கள்லாம் அதையும் வந்து முக்கியமா நம்ம கேர்ஃபுல்லா கவனிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம இன்னைக்கு கத்துக்கிட்டோம். அடுத்தது, நம்மளுடைய டீம் தான் நம்மளுடைய மிகப்பெரிய பலம். நம்ம டீமோட நம்ம வந்து டெடிகேட்டடா அவங்க கூட வந்து நம்ம இருக்கணும், உண்மைத்தன்மையோட.
அர்ப்பணிப்போட நம்ம டீமையோ அவங்க வீதி வரணும் அப்படின்றதுக்காக அவங்களோட இல்லாம உண்மையிலேயே அவங்களுடைய நம்மளை நம்பி வந்திருக்கிறாங்க, அவங்களையும் நம்ம குவாலிட்டியா கொண்டு வரணும், அவங்களையும் நம்ம முன்னேற்ற பாதையில் கொண்டு போகணும் ஒரு டெடிகேஷனோட ஒரு மனசுல ஒரு அந்த என்ன டெடிகேஷனாக்கா ஒரு என்ன சொல்றது சார் தமிழ் நல்ல வார்த்தை அதுக்கு ஒரு புத்திசாலித்தனமாக டீமோட நம்ம செலவு பண்ணணும். எப்படின்னு கேட்டா ஒரு 10 பேர்த்த போக்கஸ் பண்ணோம், அதுல 5 பேர் ஜெயிச்சிட்டாங்க, 5 பேர் கொஞ்சம் பின்தங்கிட்டாங்க. ஜெயிச்ச 5 பேர்த்துக்கு நம்ம என்ன செய்யணும், பூஸ்ட் கொடுக்கணும். இந்த பின்தங்கின 5 பேர்த்துக்கு அடுத்த முறை ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தை உருவாக்கணும். இதெல்லாம் தான் நம்ம கிரியேட்டிவா யோஸ் பண்ணி புத்திசாலித்தனமா அந்த ஜெயிச்சவங்களை கூட்டிட்டு போய் ஏதோ ஒரு ட்ரீட் கொடுக்கலாம், இல்லைன்னா ஜெயிச்சவங்களை வந்து வச்சு ஒரு பரிசு கொடுக்கலாம். இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் தான் புத்திசாலித்தனம். பேசுமா அந்த மாதிரி நம்ம வந்து டெடிகேட் டீமோட டைம் வந்து சும்மா ஏனோ தானே இல்லாம புத்திசாலித்தனமா அவங்களோட நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எப்படி அவங்க கன்சிஸ்டன்சி நம்ம பிசினஸ்ல என்னெல்லாம் கிளப் கன்சிஸ்டன்சி ஆஃபர் கிளப்ஸ் இது எல்லாமே ஒரு இண்டிவிஜுவலா அவங்க கிட்ட வந்து நம்ம டெடிகேட்டடா நம்ம நேரத்தை செலவிடு செய்ய வேண்டும். அடுத்தது முக்கியமானது வந்து அதே நேரத்தை நம்ம செலவிடு வந்து ப்ரொடக்டிவா இருக்கணும். சும்மா ஏதோ ஒரு தியரி மட்டும் கொடுத்துட்டு சரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இல்லாம ப்ரொடக்டிவா அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ப்ரொடக்டிவா இருக்கணும். ப்ரொடக்டிவ்னாக்கா அதால நமக்கு வந்து பிசினஸ் வருதா, அவங்க அந்த நேரம் நம்ம செலவிடும் போது அந்த டீம்ல இருந்து நமக்கு வால்யூம் வருதா, நம்ம பிசினஸ் வருதா, அந்த அளவுக்கு ஒரு ப்ரொடக்டிவான ஒரு செயல்பாடா நம்மளுடைய செயல்பாடுகள் அமையணும். ரிசல்ட் வர மாதிரி நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டியை நம்ம பார்க்கணும். அடுத்தது 4வது லிவரேஜ் இன்டர்நெட் டீம் அப்படின்னாக்கா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல எல்லாமே நம்ம வந்து மொபைல் யூசேஜ் இருக்கோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வரைக்கும் நம்ம வந்து அவ்வளவு தூரம் போலனா கூட எதா இருந்தாலும் நம்ம ஒரு எந்த ஒரு தகவலா இருந்தாலும் நம்ம வந்து இன்டர்நெட் மூலியமா தான் அவங்க கிட்ட தொடர்பு கொள்ள முடியும். எல்லாருமே டெய்லி பக்கத்துல உட்காந்து நம்மளால பேச முடியும். எல்லா விஷயங்களும் நம்ம வந்து தொலைத்தொடர்பு மூலியமா தான் நம்ம பண்ணி ஆகணும். ஸோ அந்த விஷயங்களை நம்ம வந்து கத்துக்கணும். எப்படி ஒரு மொபைல் ஆப்ரேட் பண்றது, எப்படி அனுப்புறது, என்ன பண்றது, இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து தனித்துவமா நம்ம வந்து இதுல எல்லாம் இருக்கும்பொழுது இதன் மூலியமாவும் நம்ம வந்து நம்மளோட டீம்ல எவ்வளவு அப்டேட் பண்ணிட்டாங்கன்றது எல்லா விஷயமும் நம்ம வந்து சரியா நம்ம இன்டர்நெட் மூலியமா அதாவது தொலைத்தொடர்பு மூலியமா நம்ம அவங்களோட அப்ரோச் பண்ணும்போது நிச்சயமா நம்மளுடைய சக்சஸ் வந்து அந்த இடத்துல சஸ்டைனபிளா இருக்கும். கடைசியா நம்ம பார்த்து இது ரொம்ப சூப்பர் பாயிண்ட் சார், கோச் அண்ட் ட்ரெயின் ஆஸ் மெனி ஆஸ் பாசிபிள். அதாவது இது வரைக்கும் நான் புரிஞ்சுக்கிட்டது நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும். ஆனா கோச் அப்படின்ற வார்த்தை வந்து எந்த அளவுக்கு முடியும் அந்த அளவுக்கு எல்லாம் கோச் பண்ணிடணும் அப்படின்றது இன்னைக்கு வேற விதமா எனக்கு புரிஞ்சிருக்கு. எப்படின்னா இப்ப நம்ம வந்து ஒரு ஜென்ரலா எல்லாருமே கோச் பண்ண பேசுறோம், ட்ரைனிங் மீட்டிங் வந்து உட்காரு அப்படின்னு சொல்றோம், நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஷேர் பண்றோம். அதெல்லாம் இல்லாம இண்டிவிஜுவலா ஒருத்தரை எடுத்து கோச் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு பேர் இருக்கிறாங்களோ நோ மேட்டர் நான் ஸ்பான்சர் பண்ணா பக்கத்துல ஸ்பான்சர் அதெல்லாம் இல்லாம எத்தனை பேர் டீம்ல இருக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேரும் கோச் அண்ட் ட்ரைனிங் ரெகுலரா கொடுக்க ஒரு பர்டிகுலர் டைம்ல வந்து நிச்சயமா அது ஒரு சஸ்டைனபிள் க்ரோத்துக்கு இது ஒரு பெரிய சூப்பர் பாயிண்ட் சார் இது. ஸோ இதெல்லாம் நம்ம செய்யும்போது கன்சிஸ்டன்டா நம்ம செய்யும்போது நிச்சயமா ரிசல்ட் கேரண்டீட், ராயல்டி அச்சீவ்டு சார். தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி மகா, வாழ்த்துக்கள், சிறப்பு. அப்போ போனா ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால செல்வராஜன் ஒரு ஃபீட்பேக்கோட முடிச்சிடலாமாண்ணா? உங்க ஃபீட்பேக் மட்டும் சொல்லி முடியுங்கண்ணா. வணக்கம் சார். இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா நம்ம எரிக் ஓரி சொன்ன ஒரு அருமையான வாழ்க்கை தத்துவம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுல இருந்து அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா ஒரு நிரந்தரமான வளர்ச்சி ஆர்சிஎம்ல இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமா கடைபிடிக்க வேண்டிய ஒரு 5 வகையான ஒரு பாயிண்ட்ஸ் பத்தி பார்த்தோம் சார். இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். சரிங்க சார், தேங்க்யூ சார். 5 பாத்தீங்களா எவ்வளவு? ஆமா சார், 5 பார்த்தோம், சுருக்கமா சொல்லிட்டாரு பாத்தீங்களா. ஃபீட்பேக் 5 பார்த்துட்டோம். நன்றிங்கண்ணா, மகிழ்ச்சி. சூப்பர் ஓப்பனர், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஓப்பனர் அடிச்சிடலாமாண்ணா? நெருங்கி விட்டோம். முயற்சி நம்ம கையில இருந்தா நாம வந்து என்னது, வானம் தொட்டுவிடும் தூரம் தான், வானம் தொட்டுவிடும் தூரம் தான். குறி வானத்துக்கு வைங்க, குறி வானத்துக்கு வைங்க, தொட்டுவிடும் தூரம் தானே. அதனால உங்களுடைய குறி வானமாய் இருந்தாலும் பயப்படாதீங்க, தொட்டுவிடும் தூரம் தான். ஹலோ, வெற்றி எட்டுவிடும் தூரம் தான். வானம் தொட்டுவிடும் தூரம் தான், வெற்றி எட்டிவிடும் தூரம் தான். அது எட்டி பிடிச்சா வெற்றி கிடைச்சு விடாம். வெல்லும் வரை வீண் முயற்சி என்பார்கள், வென்ற பின்னே விடாமுயற்சி என்பார். பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன். நம்ம ஜெயிக்கிற வரைக்கும் நம்ம முயற்சியை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க எல்லாம் வீண் முயற்சி எடுக்கிறாங்க, இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் சும்மா, இதெல்லாம் ஆவறதில்லை. ஆனால் உங்கள் வெற்றி உங்களை நோக்கி வரும்போது
நீங்கள் வெற்றி பெற்று மேடையில நிற்கும் போது ஆஹா மகாலட்சுமியா, சசிகலாவா, செல்வராஜ், விடாமுயற்சியா, விடாமுயற்சி. அதுக்கு வேற மைக்க கொடுத்தீங்கன்னா விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி நல்லா பேசிடும். பேசுறது எப்படி வேணாலும் பேசலாம். நம்மை பார்த்து நம்ம 2 கண்ணுல எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம 2 கண்ணுல எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். நம்மை சுற்றி இருக்கிறவங்க நம்மள 2000 கண்ணுல பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த 2000 கண்ணுக்கும் நாம என்னவாயிட்டு இருக்கிறோம்? நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கம்பெனி வாட்ச் பண்றாங்களா இல்லையோ, நம்மள மகா வந்து ராயல்டி சொல்லிச்சா வந்துருமா வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறான். அப்ப இந்த வாட்சிங்க நாம என்ன செய்யணும்? நம்ம டீமுக்கு சொல்லி கொடுக்கணும். உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்கப்பா, நீ ஈகிள் வந்துருவீங்கன்னு எல்லாரும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறான். நீ ஈகிள் விட்டுட்டீங்கன்னா கஷ்டம். 2 விஷயங்கள் காலையில நான் சசிக்கு சொன்னேன், அது உங்களுக்கும் சொல்லிடுறேன். ஒரு மானை சிங்கம் துரத்துகிறது. நீங்க ஏற்கனவே கேட்டதுதான். அது மானை வந்து சிங்கம் துரத்துது. சிங்கத்துக்கிட்ட இருந்து உயிர் தப்புறதுக்காக மான் ஓடிச்சு. ஓடுறா ஓடுறா ஓடுறான்னு கிலோமீட்டர் கணக்குல அது ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனா சிங்கம் என்னது? விட்டுறாதரா, ஓடுறா விட்றா புட்றா புட்றான்னு சிங்கம் துரத்திட்டு இருக்குது. இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்தை புரியணும். யாராயினும் ஒரு நிமிஷம் மான் வந்து ஒரு நிமிஷம் நம்ம வந்து பின்தங்கி நம்ம வந்து போய் சேர முடியாதுன்னு மான் ஒரு நிமிஷம் நினைச்சதுன்னா உயிர் போயிடுச்சு. ஒரே நிமிஷம் இல்லைன்னா ஒரு செகண்டு. சிங்கத்துக்கு நம்ம தப்ப முடியாது. அது ரிவைஸ் அடிச்சுன்னு வச்சுங்களேன், இல்ல தேங்குச்சுன்னு வைங்களேன், அதுக்கு உயிர் போயிடும். சரி, சிங்கம் ஓடிட்டு இருக்குது. இந்த காலத்தையும் போய் பிடிக்க முடியாது, இதுன்னு இந்த தாண்டு ஆடிட்டு ஓடுதே, இது நமக்கு சிக்குமா அப்படின்னு ஒரு நிமிஷம் நின்று அதுக்கு உணவு போச்சு. ஒரு நிமிஷம் தாமதித்தால் மானுக்கு உயிர் போச்சு. ஒரே நிமிஷம் தாமதித்தால், ஒரே செகண்ட் தாமதித்தால் சிங்கத்துக்கு உணவு போச்சு. இப்ப உயிரா உணவா இந்த போராட்டம் நடந்துச்சு. இதுல நீங்க மானா சிங்கமா? நீங்க மானா சிங்கமானு பாருங்க. உங்களுக்கு வந்து உணவு வேண்டும், புகழ் வேண்டும், புகழ்ச்சி வேண்டும், அல்லாவிட்டால் என்ன வேண்டும்? டீம் வேண்டும், வெற்றி வேண்டும். அப்படின்னா நீங்க தோர்த்தித்தான் ஆகணும். இல்ல சார், எனக்கு உயிரே வேணும் சார், எனக்கு உயிரே ஆர்சியம் தான் சார், ஒரு நிமிஷம் நின்னா என் உயிரே போயிடும் சார், நான் இந்த பின்ன அடைக்கலைன்னா உயிருக்கு இணையாக நான் நினைக்கிறேன் சார். அப்ப நீங்க ஒரு செகண்ட் தாமதிச்சா உங்களுக்கு உயிர் போயிடும். மானுக்கு உயிர் போயிடும், சிங்கத்துக்கு உணவு போயிடும். டீமுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிடுற ஒரு சின்ன தகவல். இங்கிருந்து போறோம் அந்த கரைக்கு போயிட்டோம். எல்லாத்தையும் சொகுசா கூட்டிட்டு போறோம். எதுல? படகுல கூட்டிட்டு போறோம். அதனால எல்லாம் கெக்கலுக்கு ஓட்டு, ஆகா மகா தெரியுமா, சாட் பூட்டு சசி, அங்க எல்லாம் சிலவராஜன் சாட் பூட்டு எல்லாம் பயங்கர கொண்டாட்டம். அந்த பக்கம் போயாச்சு. இப்போ கேப்டன் தான் கூட்டிட்டு போனது. அந்த பக்கம் போனோடனே அவர் என்ன முடிவு பண்றாரு? படகுல கூட்டிட்டு வந்துட்டா சொகுசா, நாளைக்கு ஒரு வேளை இவங்ககிட்ட படகு இல்லைன்னா எப்படி போய் சேருவாங்க, எப்படி வருவாங்க? அதனால அவர் படகையும் துடுப்பி என்ன பண்ணிட்டாரு? பெட்ரோல் ஊத்தி கொளுத்தியாச்சு. இப்ப அவர் என்ன செய்யறாரு? வேலையெல்லாம் முடிஞ்சுதா, அக்கறைக்கு போகணும். எப்படி போறது? எப்படி அம்மா போறது யோசிக்கிறாங்க. அப்ப கேப்டன் வந்து ஒரு ஆள் புடிச்சு தள்ளி விட்டாரு தண்ணியில. ஐயா, எனக்கு நீஞ்ச தெரியாது, நீ நீஞ்சினா கரை சேர், நீஞ்சலின்னா உள்ள போய் சேர் அப்படின்னு தள்ளி விட்டார். அவன் தவக்கு திவக்குன்னு அடிச்சு கிடிச்சு கடப்பாரு நீச்சல் அடிச்சு எப்படியோ பழகி அந்த பக்கம் போய் சேர்ந்துட்டான். அவன் போனதை பார்த்து அடுத்த ஆள் எட்டி குதிச்சிட்டான். இந்த ஆள் எப்படி கொஞ்ச நேரத்துக்கு நம்மளை தள்ளி விட போறான் அப்படின்னு அது எட்டி குதிச்சிட்டான். பரிசியா நீஞ்சி போயிட்டாங்க எப்படியோ. கடைசியா கேப்டன் நீஞ்சி வர்றாரு. அப்ப அந்த அக்கறைக்கு போனவங்க எல்லாம் கேட்கறாங்க, உங்களுக்கு தான் நீச்சல் தெரியுமா கேப்டன்? எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. உங்களுக்கு தான் நீச்சல் தெரியுமா? நீங்களே குதிச்சு தப்பிச்சு போயிருக்கலாமே, எங்களை எதுக்கு புடிச்சு தள்ளி விட்டீங்க அப்படின்னு கேட்க. அப்ப கேப்டன் சொல்றாரு, நீங்க நீஞ்சலைன்னா நான் நீஞ்சி உங்களை காப்பாற்றணும்ல, அதுக்காக தான் முதல்ல உங்களை தள்ளினதுக்கு என்ன காரணம்? நீங்க நீச்சல் தெரியலைன்னா நான் உங்களோட நீச்சல் கத்து கொடுத்து கொண்டுட்டு போகணும், அதுக்காக தான். ஆகினால நீங்க ஒரு கேப்டனா இருந்தா சொகுசா இருக்கிற டீமுக்கு எப்படி பிசினஸ் பண்றது, எப்படி கூட போறது, எப்படி பேசுறது, எப்படி ட்ரெஸ் பண்றது, எப்படி நம்முடைய இதை காப்பாத்துறது, நாம ப்ரொஃபஷனலா இருக்கிறது எப்படி, நாம ஒரு பிசினஸ் மேனுங்கிறத எப்படி காட்டுறது, நாம ஒரு பிசினஸ் உமன் எப்படி சொல்றது, நம்முடைய டெடிகேஷன் என்ன, நம்முடைய ஃபியூச்சர் என்ன, நம்முடைய என்டர்டைன்மெண்ட் என்ன, பிசினஸ் எப்படி என்ஜாய் பண்ணி செய்யறது,
எல்லாம் நீங்க டீமுக்கு கத்து கொடுத்து பாருங்க. உங்க டீம் ஆர்சிஎம் பிசினஸ் போட்டோமா புதி ஓட்டு வந்துடும். அவரு எரிக் போர் சொன்னதை உங்க டீம் சொல்லி கொடுங்க. கதவை தட்டி உன்னை கூட்டிட்டு போய் யாரும் ஜெயிக்க வைக்க மாட்டாங்க. நீ தான் ஜெயிக்கிறதுக்கு வெளியில வந்து போற சொல்லி கொடுங்க. அவங்களுக்கு மீட்டிங் என்னன்னு தெரியும். எல்லாத்தையும் வந்து என்ன செய்யுங்க, டார்கெட் கொடுத்துட்டீங்க, டார்கெட் பண்றதுக்கு அவங்க என்ன செய்யறாங்கன்னு பாருங்க. இல்லைன்னா டார்கெட்டை பண்ணக்கூடிய ஆட்களை உருவாக்குங்க. கடைசியா ஒரு விஷயத்த சொல்லிடுறோம், இல்லாத ஒரு வாய்ப்பை உருவாக்க தெரிந்தவன் தான் லீடர். தனக்கு கிடைக்காது, தன்னால் இந்த பிசினஸ்ல பெருசா வந்துட முடியாது, சார் அடிக்க முடியாது, ராயல்ட்டி அடிக்க முடியாதுங்கிறது நம்முடைய மனசுல தோன்றிடுச்சுன்னா நம்ம லீடரா இருக்க முடியாது. இல்லாத ஒரு வாய்ப்பு, நான் என்ன ராயல்ட்டி அடிக்கல, ராயல்ட்டி அடிக்க போறேன், நான் என்ன ஸ்டார் அடிக்கல, ஸ்டார் அடிக்க போறேன், ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை, இல்லாத ஒரு வாய்ப்பை உருவாக்க தெரிந்தவன் தான் லீடர். அதே சமயத்துல இருக்கிற வாய்ப்பை நழுவு விடாமல் தக்க வைக்கவும் தெரிஞ்சவன் தான். இருக்கிற வாய்ப்பை நழுவு விடக்கூடாது, இல்லாத வாய்ப்பை உருவாக்க தெரிய வேண்டும். ஆகையினால் உருவாக்க தெரியுங்கள். என்ன காரணம்னு கேட்டா, நாம தான் யூங்கிற இடத்துல இருந்தா பிசினஸ் ஸ்டார்ட் ஆகுது. மேல ஒரு ஆள் அப்படி இருந்தாரு, சைட்ல ஒரு ஆள் இப்படி இருந்தாரு, கீழே ஒரு ஆள் அப்படி போயிட்டாரு. இன்னும் எல்லா சூழலையும் நாம தான் மாடல். எல்லா இடங்கள்லயும் நாம தான் வந்து என்னது, நம்மை நாம நேசிக்கணும். நாமளே வந்து என்ன செய்யணும், நம்மளை நாமளே சரி கட்டிக்கணும், நம்மளை நாமளே ட்ரெஸ் பண்ணிக்கணும், நம்மளை நாமளே என்னது, நாம தான் பெஸ்ட்னு உணரணும். ஸோ ஐ ஆம் த பெஸ்ட். அதை வந்து நீங்க எந்த இடத்துலயும் விடக்கூடாது. நாம தான் பெஸ்ட். நமக்கு அப்புறம் தான் என்னது, யூங்கிற இடத்துல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. எல்லா பிசினஸ்லயும் என்னை விட்டு 5 லீடர்கள் போன போது என் மனசுல தோன்றியது அதுதான், ஐ ஆம் த பெஸ்ட். ஏன்னா 4 பேர் ஒஸ்ட், எல்லாம் விட்டு போயிட்டான். பட் ஐ ஆம் த பெஸ்ட், நான் தான் பெஸ்ட், என்னால முடியும். ஸோ இந்த கான்ஃபிடென்டோட இந்த 7 நாளையும் நீங்க ஓடி பாருங்க, உங்களால ஜெயிக்க முடியும். கால்குலேட்டர் பண்ணி பாருங்க, அட்டைனபிளா இருக்கான்னு பாருங்க, மெஷரபிளா இருக்கான்னு பாருங்க. அதே சமயத்துல என்னது, நீங்க அடைய வேண்டிய இலக்கு எவ்வளவுன்னு பாருங்க, எவ்வளவு பிவி பண்ணிக்கிறீங்கன்னு பாருங்க, எவ்வளவு பிவி தேவைன்னு பாருங்க, அதுக்கு எவ்வளவு பொருள் கொண்டு போய் சேர்க்கணும்னு பாருங்க, அதுக்கு என்ன யுக்தியை கையாள போறீங்கன்னு பாருங்க, அவங்க கிட்ட ஐடியா இருக்குதான்னு பாருங்க, அந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேளுங்க, ஒர்க் அவுட் ஆகுறதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. உங்ககிட்ட ஐடியா இருந்தா உங்க ஐடியாவை நீங்க என்ன செய்யுங்க, கொஞ்சம் பெருசாக்குங்க. அவ்வளவுதான். எனக்கு இந்த 1 லட்சம் பிவி வேணும்னு வச்சுக்கங்களேன், அச்சீவ்மெண்ட்டுக்கு நான் 2 லட்சம் பிவிக்காக முயற்சி எடுப்பேன். அப்பதான் ஒண்ணுல வந்து நிற்பேன். இதெல்லாம் நீங்க இந்த 7 நாளுக்குள்ள செய்து முடிக்க வேண்டிய வேலைகள். கண்டிப்பா நாம ஜெயிக்க முடியும். தோல்வியை சிந்திக்காதீங்க. 1 செகண்ட் நீங்க சிந்திச்சீங்கன்னா மானுக்கு உயிர் போயிடும். 1 செகண்ட் சிந்திச்சீங்கன்னா சிங்கத்துக்கு என்ன ஆயிடும், வேற போயிடும், உணவு போயிடும். ஆகையினால நமக்கு உயிரா உணவாங்கிற போராட்டத்துல நாம் உயிரையும் இழக்கக்கூடாது, உணவையும் இழக்கக்கூடாது. இரண்டிலும் நீங்க வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெற வாழ்த்துகிறேன். உங்களுடைய கனவை அப்படியே நிலைநிறுத்துங்க. அதை கொண்டுட்டு போய் உங்க டீமுக்கு சேருங்க. இதுதான் உன்னுடைய ஓப்பனர் கனவு, இதுதான் உன்னுடைய ஈகிள் கனவு. நீ வந்து உன்னுடைய ஈகிள் பிசினஸ், நீ ஈகிளை வந்து நீ விட்டுட்டின்னு சொன்னா, நீ கண்டிப்பா இதுக்கப்புறம் உனக்கு ஒரு சான்ஸ் யாரும் தரமாட்டாங்க. ஏன்னா இப்ப நான் உன்னை மேல இருந்து தூக்குறேன், உன்னை கீழே இருந்து ஒரு ஆளு தள்ளுறாரு, இதுதான் வாய்ப்பு. இப்ப நீ நகர்ந்தா கீழே ஒரு டீம் வந்துடும். கண்டிப்பா உன்னால பண்ண முடியும். கனவை உருவாக்குங்க, அவங்களுக்கு கனவை உருவாக்கி சொல்லிக் கொடுங்க. கனவை வந்து என்ன செய்யாதீங்க, களைய விடாதீங்கள். எனவே உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்வது, யாருக்கேனும் 10 நிமிஷம் டைம் இருக்கும்போது நம்ம முடிக்கூடாதுங்கிறதுக்காக நான் கேட்கிறேன். உங்க 4 பேர்ல இருக்கிற 4 பேர்ல யாருக்கேனும் கிரியேட்டிவா, சார் நான் இவ்வளவு பண்ணிட்டேன் சார், இவ்வளவுதான் பண்ணணும், நான் பண்ணிடுவேன் சார், எனக்கு இன்னும் 7 நாள் டைம் இருக்கு, பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருந்தா, அதற்கு நீங்க ஏதாச்சும் வழி வச்சிருந்தா, நீங்க ஏன் வழி சொல்றேன்னா, உங்க வழி ஒருவேளை அடுத்தவங்களுக்கு உபயோகமா இருக்கலாம். உங்களுடைய வழி மற்றவங்களுக்கு அது ஈஸியா தெரியலாம். கற்றுக்கொண்டு யாரும் வரவில்லை, டில் டெத் வி ஆர் லேர்னிங். அப்படி ஒருத்தரா சொன்னா, நான் உங்களை வந்து கிரியேட்டிவ் ஐடியாஸ், நான் இப்படி ஒரு ஐடியா வச்சிருக்கேன் சார், வரிசையா சொல்ல முடியுமா? யார் சொல்லுவீங்க? இந்த மாதிரி இடியாப்ப சிக்கலை எல்லாம் கொண்டாந்து விட்டா நாங்க என்னதான் பண்ணது சார்? சொல்லுங்க சார். எனக்கு வந்து என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ்னாக்கா நீங்க சொல்லி கொடுத்த சார் வழிகள் தான் சார். ஒண்ணு வந்து எக்ஸிஸ்டிங் டீம்ல இருக்கிறவங்க வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு 1 lakh 50,000 பிவி கம்மியா இருக்கு, 1 lakh அமௌண்ட்டுக்கு, சாரி 50,000 பிவி கம்மியா இருக்கு அப்படின்னா, அந்த 50,000 பிவி நான் கொண்டு வரதுக்கு என்ன வழிகள்னாக்கா, எனக்கு தெரிஞ்ச 4 வழிகள் நான் பண்ணிட்டு இருக்கேன். பாயிண்ட் 1, இருக்கிற டீமை வந்து ஆல்ரெடி ஒரு கன்சிஸ்டன்ஸ்ல இருப்பாங்க,
அவங்கள கொஞ்சமா அவங்களுக்கு என்ன கெப்பாசிட்டியோ அவங்க வந்து கொஞ்சம் எக்ஸஸா கொஞ்சம் பிபி பண்ண வைக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது ரொம்ப மினிமலாவே ஒரு கஸ்டமர் இருந்தாங்கன்னா ஒரு மினிமமா வாங்கிட்டு இருப்பாங்க. அவங்கள வந்து கொஞ்சம் இது மாதிரி நம்ம வண்டர்வால் காட்டி இந்த மாதிரி இருக்கு நீங்க வாங்கன்னு சொல்லி கண்ணில் நம்ம அவ்வளவு பொருளை கொண்டு போக முடியாது. அவங்கள வந்து வண்டர்வால் வந்து அதன் மூலியமா பிபி இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கேன். மூன்றாவது பையிங் கெப்பாசிட்டி இருக்கு. நம்ம கான்டாக்ட்ல பையிங் கெப்பாசிட்டி நல்ல பையிங் கெப்பாசிட்டி இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க. அவங்கள வந்து வண்டர்வேர்ல்டுக்கு இன்வைட் பண்ணி அதன் மூலியமா நான் சேல்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். அடுத்தது டீம்ல வந்து இது வந்து ஒரு கஸ்டமர் சைடு தான். நம்ம டீமை பொறுத்த வரைக்கும் யாருக்காச்சும் பின் லெவலுக்கு மாறணும்ன்ற அந்த ஆர்வம் இருக்கிறவங்கள கரெக்டா அவங்க தனியா எடுத்து அவங்க கிட்ட எஜுகேட் பண்ணி இதே ஃபார்முலாவை அவங்களையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி அவங்களையும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது, அந்த பின் லெவலை அச்சீவ் பண்றதுக்கு அவங்களுக்கும் அந்த ஐடியா கொடுத்துட்டு இருக்கோம். இது 5வது ஐடியா வந்து புதிய நபர்களை இன்னும் ஒரு வாரம் இருக்கு, நிச்சயமா இருக்கு. கடைசி நேரம் தான் கிடையவே கிடையாது. 6 மணிக்கு மேலதான் கடைசி நேரம். அது வரைக்கும் நிச்சயமா புதியவர்களை நம்ம இணைக்கிறதுக்கு நிறைய வேலை செய்யலாம். புதியவர்களை இணைக்கிறதுக்கான அந்த வேலைகளையே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு 5 விதமான விஷயங்களை நம்ம வந்து அப்புறம் டெர்மினேட் ஐடியா வந்து அதுக்குதான் கொஞ்சம் நமக்கு வந்து டைம் டேக்கிங்கா இருக்கு. நிறைய காரணங்கள் சொல்றாங்க. பட் அட்லீஸ்ட் 10 பேரை நம்ம பேசினாக்கா ஒருத்தர் நிச்சயமா வாய்ப்பு இருக்கு. ஸோ மினிமம் தான் இருக்கு. அந்த வாய்ப்பை கூட விடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த ஒரு 6வது பாயிண்டா அது. ஸோ இது மாதிரி 6 வழிகள்ல நான் வந்து என்னோட டீமை வந்து நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போறதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்கோம் சார். ரைட், மகிழ்ச்சி, சூப்பர் மகா, ஃபர்ஸ்ட் கிளாஸ். அடுத்தது யாரு? யாராச்சும் இருக்கிறீங்களா? செல்வராஜன் தான் தெரியுது, மீதி 2 பேர் க்ளோஸ் ஆயிட்டாங்க. வணக்கம், நான் சொல்றேன் சார். என்னுடைய ஏலேக்ல பாத்தீங்கன்னாக்கா இப்போ 40,000 சார்ஜர் பிரிண்ட் வச்சிருக்காங்க, ஒரு வீடு வச்சிருக்காங்க. பி லேக்ல 10,000 போயிட்டு இருக்குது. நம்ம இந்த 20,000 வந்து இப்ப அதுக்கு சில நீ வச்சு பேசிட்டு இருக்கிறேன், அது முடிஞ்சிடும். அப்புறம் கடைகளுக்கெல்லாம் நான் பேசிட்டு இருக்கிறேன். அவங்க சப்ளை பண்ணி இந்த 20,000 கொண்டு வந்து நம்ம ஒரு ஓப்பனர் பில்லுக்கு 30,000 முடிச்சு வச்சிருந்தேன். வெரி குட். மளிகை கடையில முடிக்கிறீங்க? நான் பேசிட்டு இருக்கேன் சார். வெரி குட், வெரி குட். அவருக்கு ஒரு நல்ல கிளாஸ் கொடுங்க. அவர் மொபைலைஸ் பண்ண முடியாத ஒரு நபர், அதனால அவர் மைனஸ் சிந்திக்கவே இல்லை. என்னால முடியுங்கிறார். அதனால செல்வராஜன் ஓப்பனர் அடிச்சா நான் ரூபி அடிச்ச மாதிரி சந்தோஷப்படுவேன். உள்ளபடியா மகிழ்கிறேன், நான் மகிழ்கிறேன். அடுத்ததா இந்த 2ல யாராச்சும் ஒண்ணு தேருமா? சசிகலா மேடம் உள்ள இருக்காங்களா, வெளியே போயிட்டாங்களா? இருக்கேங்க சார். இருக்கிறீங்களா? சொல்லுங்க மேடம். சார் அப்ப இன்னொன்னே ஒண்ணு சொல்லணும் சார். சார் ஒரே ஒரு நிமிஷம் பதில வேணாம், ஒரே செகண்ட் சார். இன்னொன்னு சொல்லணும். நீங்க வந்து அந்த கதை சொன்னீங்க இல்லையா சார், அதுல 2வது நானு சார். நீங்க ஒருத்தரை குச்சி தள்ளிட்டீங்க, நானும் வந்து 2வது நானே குச்சிட்டேன் சார். எப்படி யார பிடிச்சி தள்ளுனா எப்படி குதிச்சீங்க அது சொல்லுங்க. நீங்க யார பிடிச்சி தள்ளீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் சார். 2வது நானே குச்சிட்டேன். ஓ, நீங்களே மகா, இதுதான் ராயல்டிக்கான சிறப்பான கதை. இதுதான் புடிச்சுங்க கேட்டியா? வாங்க சசி. நிச்சயம் சார், நிச்சயம் சார். கதை சசி மேடம் ப்ளீஸ் கண்டினியூ. தேங்க் யூ. ஓகே ஓகே சார். இப்போ வந்து ஸ்டார் அப்படிங்கறத சொல்லிட்டேன். அதுக்கான முயற்சிகளை டீமுக்குள்ளார யார் யார் இப்ப கன்சிஸ்டன்சில பண்ணாம இருக்காங்க. ஏன்னா கடைசி நிமிஷம் வரைக்கும் வச்சிருப்பாங்க. அந்த கன்சிஸ்டன்சியே பாத்தீங்கன்னா அடிக்காத நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி இப்ப அடிக்க வச்சு அந்த பிவியை கொண்டு வந்து அதுக்கப்புறமேலு நான் வந்து செல்ஃப்ல எவ்வளவு பண்ண முடியுமோ மேக்ஸிமம் சேல்ஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா டீமுக்குள்ளார வந்து நம்ம ஓரளவுக்கு தான் அவங்கள வந்து கம்பல் பண்ண முடியும். அதே மாதிரி பின் லெவல்ஸ் நான் அவங்களை அச்சீவ் பண்றதுக்கு அதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஓப்பனர் 2 பேர் வர வச்சா அதை நம்ம வந்து 2 சைடு வந்து அதுக்கப்புறம் ஸ்டார்டர் 2 பேர் வந்தாங்கன்னா நிச்சயமா நமக்கு வந்து பிவி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதன் மூலியமா வந்து எனக்கு அந்த பின் லெவல் அச்சீவ் ஆகிறதுக்கு நான் இப்போ அந்த முயற்சி தான் பண்ணிட்டு இருக்கேன். நிச்சயமா பண்ணிடுவேங்க சார். 2 நாட்களுக்குள்ளார பிளானிங் பண்ணி வச்சிருக்கேன். நிச்சயமா சக்சஸ் பண்ணிடுவேன். 28க்குள்ளார பண்ணிடணும்னு நினைச்சிருக்கேங்க சார். கண்டிப்பா பண்ணிடுவேங்க சார். வாழ்த்துக்கள், சிறப்பு. 28லயே 3 அடிக்கிற ஒரு மாவீர சக்கரவர்த்தி நம்ம சசிகலான்னு சொன்ன என்ன விளையாட்டாது. வெரி நைஸ். 28ல ஸ்டார். அப்படி 29ல என்ன? 28 நீங்க அங்க இல்லையாமா? அதாவது ஒரு ஹாப்பி நியூஸ் மகா. பெண் ஆளுமையில நம்ம சசி பண்ற இந்த வேலைகள் எல்லாம் உங்க குரூப்ல போட்ட உடனே இந்த ஆண்டுக்கான பெண் ஆளுமை என்டர்பிரனர் ஆர்சிஎம் பிசினஸ் என்டர்பிரனர்னு சொல்லி அவங்க கிளப்ல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெண் ஆளுமை விருது ஒன்று கொடுக்குறாங்க.
இவங்க செய்யற வேலைகள் எல்லாம் அவங்க பார்த்துட்டு ஒரு லேடி ஒரு பெண் இந்த அளவுக்கு ஆளுமை செய்யறாங்கன்னு சொல்லிட்டு லேடி என்டர்பிரனர் விருது ஒன்று அவங்களுக்கு கொடுக்குறாங்க தாராபுரத்துல 28ஆம் தேதி. அதனால அது இப்ப 2 விருதுக்கு அவங்க தயார். ஆர்சிஎம்ல உழைச்சதுனால ஒரு விருது, பெண்ணாக இருந்து அவங்க செய்யக்கூடிய வேலைகளுக்கு. 2வது அவங்க ஸ்டார் அடிச்சு ஆர்சிஎம் பிசினஸ்ல டிசிஜி கையில ஒரு விருது, 2 விருது வாங்க போறாங்க. அது மட்டுமல்ல இந்த விருது தொடரும் எந்த இடத்துலன்னு கேட்டா ஜூன் 2, ஆகஸ்ட் 15, அதுக்கப்புறம் என்னது அனிவர்சரி, அங்க டெல்லி அனிவர்சரி. பாருங்க 4 இடம் 5 இடத்துல வந்து அவங்க வாங்க போறாங்க. அதனால கண்டிப்பா சசி அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டாங்க, வெற்றி பெற்றிருக்கிறாங்க ரொம்ப. அதுல வந்து என்னன்னு கேட்டா என்னை ரொம்ப நாள் தூங்கூடல. இன்னைக்கு கடைசி 28க்கு மேல நான் ஒரு 2 நாள் தூங்கலாம்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக விட்டுருவாங்களா என்னன்னு தெரியல. ஸ்டார் அடிச்சுட்டா என்னை கொஞ்சம் தூங்க விடணும், அதுதான் என்னுடைய ரிக்வஸ்ட். ஒரு 2 நாளைக்கு தூங்கிட்டா அப்புறம் சரியாயிருக்கும், அவ்வளவுதான். ஆனா சசியினுடைய உழைப்பை பார்க்கும்போது கருக்கு நம்ம தூங்கக்கூடாது, இந்த பொண்ணு வந்து பின் வாங்கிடும் அப்படின்ட்டு. அதனால சசியை வந்து நல்லா மனதார பாராட்டுவோம். ஒரு பெண்ணாய் இந்த அளவுக்கு சாதிக்கிறதுங்கிறது அதுலயும் டீம் சப்போர்ட்டே கிடையாது. டீம்ல கீழே 70க்கு ஒரு ஆள் அவங்க தான் கூட்டு வராங்க. அது பெரிய விஷயம். இப்பதான் சொல்றாங்க, எனக்கு தெரியாது. அதனால நல்ல விஷயமா நல்லா பண்ணுங்க. மனப்பூர்வமான வாழ்த்துக்களோட நம்முடைய நீங்க எல்லாரும் அட்மிட் ஆகிக்கோங்க. உங்களை எல்லாரும் நான் அட்மிட் பண்ணிடுறேன். நம்முடைய கனவு களையக்கூடாது. கனவே கலையாதே, கனவே கலையாது, கனவே 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 கலையாது, கனவே கலையாது, கனவே கலையாது. கண்டிப்பா வந்துருச்சு. ஒரு வாரத்தில் நாம எல்லாம் சக்சஸ் பண்றோம். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். ஸ்வீட் ட்ரீம்ஸ். 8 மணிக்கு நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோக்ராம் சிறப்பா பண்ணுங்க. இப்ப இருந்தே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட்ங்க. தேங்க்யூ சார்.